Hi and hello guys. Welcome back again. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா இந்த வீடியோட டைட்டில் பார்த்து நீங்கள் வந்திருப்பீங்க. அதாவது வந்து SISO SIPO அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து டைட்டிலே பார்த்துக்கலாம். இது வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சம்மந்தமான ஒரு சப்ஜெக்டாக இருக்க போது, ஒரு கான்செப்டாக இருக்க போது அப்படின்னு சொல்லி. SISOனா என்ன, SIPOனா என்னப்பா இது, சும்மா வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் பேர் கூட தெரியல, ஒரு ஃபுல் ஃபார்ம் கூட தெரியல, சும்மா அப்படி போட்டால் என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு கான்செப்ட் தான் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதுல. எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தெளிவாக இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாகவே நம்ம ரெஜிஸ்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃப்ளிப் ஃப்ளாப் ஆல்வேஸ் ஃபார்ம் அ பேசிக் ஃபார் எனி சர்க்யூட் ஃபார் இன் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்க்யூட் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதுல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவுண்டர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். எசின்க்ரனஸ் கவுண்டர், சின்க்ரனஸ் கவுண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்றது இல்லாமல் அது கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது, ரெஜிஸ்டர்னா முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, a group of flip flops can be used to store a word is known as a register. அதாவது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டை உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அதோட காம்பினேஷன், அந்த ஒரு காம்பேக்டான ஒரு சிஸ்டம் பேர் தான் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஒரு எத்தனை ஃப்ளிப் ஃப்ளாப் மூலமாக எவ்வளோ நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா n பிட் இன்ஃபர்மேஷன் கேன் பி ஸ்டோர் யூசிங் n ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து 4 ஃப்ளிப் ஃப்ளாப்பை நீங்கள் சேர்த்து ஒரு ரெஜிஸ்டர் மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 4 பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், பைனரி இன்ஃபர்மேஷன் உங்களால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எந்த சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பைனரி 1 zeros இந்த பிட்டை பேஸ் பண்ணி, இந்த பிட்டு பைட் இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே. கரெக்டாக? ஸோ n பிட் இன்ஃபர்மேஷன் கேன் பி ஸ்டோர்ட் யூசிங் n பிட் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் டெஃபினிஷன் ஃபார் ரெஜிஸ்டர். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ட்ரான்ஸ்ஃபர் த பிட் ஃப்ரம் ஒன் பொசிஷன் டு அனதர் பொசிஷன் அண்ட் ஆர் டு ரொட்டேட் த கரஸ்பாண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. அது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக எதில் யூஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர்லாம் நம்ம வரும்போது பார்க்கலாம். இல்லை ப்ரோக்ராமிங் பற்றி நம்ம ஃபியூச்சரில் வீடியோஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து கிளியர் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அண்ட் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்டு பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஷிஃப்ட்டுங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, ஒரு லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணலாம், ரைட் ஷிஃப்ட் பண்ணலாம், ஓவராலாக ரொட்டேட் பண்ணலாம், லெஃப்ட் ரொட்டேட் பண்ணலாம், ரைட் ரொட்டேட் பண்ணலாம். எப்படி ரொட்டேட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதா ஒரு பேசிக்காக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? மைக்ரோ ப்ராசஸரில் நீங்கள் ஏற்கனவே வந்து ரொட்டேட் பண்ணுறது, ஷிஃப்ட் பண்ணுறதுலாம் படிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் பேசிக்கலாக ஃபார்ம் ஆகிற ஒரு எலமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதை பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ரெண்டு டைப் ஆஃப் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். SISO ஒன்று, SIPO ஒன்று. வாங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கிறத சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த SISOட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீரியல் இன் சீரியல் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து n நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் கேன் பி யூஸ் டு ஸ்டோர் n பிட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? இந்த சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 டைப் ஆஃப் 3 ஃப்ளிப் ஃப்ளாப் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 3 டைப் இல்லை, ஆக்சுவலாக 3மே வந்து ஐடென்டிக்கலான ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் தான். பட் 3 நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து 3 பிட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். 3 பிட் ஆஃப் பைனரி இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த SISOவில் பார்த்தீங்கன்னா நம்ம 111 அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இது பண்ணதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஒன்று இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாக் பல்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்து வந்து கொடுத்துரும். அதாவது வந்து சின்க்ரனஸ் கவுண்டரில் கொடுத்த மாதிரி 3க்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு கிளாக் பல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு நெகட்டிவ் எட்ஜ் ஆஃப் த பல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த சிஸ்டம்ங்கிறது வந்து அப்படி தான் வந்து இந்த சர்க்யூட் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அதனால் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆரோ மாதிரி போட்டு உள்ள ஒரு ரவுண்டு போட்டுருந்தாங்கன்னா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் வந்து மீன் பண்ணுது. இதே வந்து ஒரு வெறும் ஆரோ மட்டும் போட்டுருந்தா அது வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் வந்து மீன் பண்ணும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி 3 பிட் பைனரி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். மைக்ரோ ப்ராசஸரில் நான் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெஜிஸ்டர் இஸ் கிளியர்ட் அப்படிங்கிறது தான். 3 விஷயங்கள் ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குது. Q2, Q1, Q0 அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கணும். 3 டைப் ஆஃப் அவுட்புட் அப்படிங்கிறதையும். ஓகேவா? இதுக்கு ஏன் சீரியல் இன் சீரியல் அவுட் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்புட்டும் வந்து சீரியலாக தான் கொடுத்துருப்பாங்க. வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரிஸ் பேரலல் அப்படின்னு காம்பினேஷன் படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி அது பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து சீரிஸ், அதாவது வந்து கொடுத்துருப்பாங்க. அதே இடத்துல அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷனே தான் வந்து எடுத்திருப்பாங்க. அதனால தான் பேர் பார்த்தீங்கன்னா சீரியல் இன் சீரியல் அவுட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. SISO அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட்னு ஒன்று இருக்குது, ரைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ரெண்டு டைப்புமே நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்தராக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ அந்த டேப்லேஷன் நீங்கள் பார்க்குறீங்க Q2 Q1 Q0 அண்ட் DIN அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படிங்கிறது, அதாவது காமனாக நம்ம முதல்ல சீரியல் இன்புட்டில் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அது விஷயம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்க போகுது. 111 எல்லாமே ஒன்றா தான் இருக்க போகுது. சரிங்களா. முதல்ல ரெஜிஸ்டர் நம்ம கிளியர் பண்ணுறதுனால இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 000 அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட்னா என்ன அர்த்தம், லெஃப்ட் சைடு நம்ம வந்து ஒவ்வொரு பிட்டி நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இதுக்கோட மெயின் பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் மேலே வந்து பார்க்குறீங்க ஒவ்வொரு நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் கிளாக் பல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு அவுட்புட் நம்ம வந்து எடுத்துகிட்டே வரோம். ஸோ அதாவது லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க, இந்த 0 இங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க, இந்த 0 இங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க, இந்த 1 இங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இந்த 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி காமனாக எல்லாத்துக்குமே இந்த ஹை ஸ்டேட் அப்படிங்கிற மெயின்டெனன்ஸ் தான். சரிங்களா. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ண கடைசியாக நமக்கு ஃபைனலாக வரக்கூடிய அவுட்புட் என்ன பார்த்தீங்கன்னா 111 அப்படிங்கிறது வந்துடுது. சரிங்களா. இதை தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் 3 பிட் பைனரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 3 பிட் அப்படின்ற ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அந்த டைப் ஆஃப் பிட்டில் வந்து கிடைக்குது. சரிங்களா. சரி, நீங்கள் ஃபர்தராக எவ்வளோ ஸ்டோரேஜ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ நம்ம எந்த லெவலுக்கு வேணாலும் நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கிராஃப் அப்படிங்கிறது பார்க்குறீங்க, இந்த ஒரு டைமிங் டயக்ராம் வந்து கிளாக் பல்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக இந்த மாதிரி இருக்குது. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா DIN அப்படிங்கிறது கிளாக் பல்ஸில் எல்லா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா பல்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து 1 அப்படிங்கிறத ஹை ஸ்டேட்டில் வந்து மெயின்டைன் ஆகுது. சரிங்களா. Q0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ அதோட 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து இனிஷியலாக ஃபர்ஸ்ட் வந்து வருது இல்லையா. அதனால் Q0 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நெகட்டிவ் ட்ரிகரிங் பல்ஸில் Q0ங்கிறது 1 மாறுது. Q1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த நெகட்டிவ் ட்ரிகரிங் பல்ஸில் அதே நெகட்டிவ் ட்ரிகரிங் பல்ஸில் 0 இருக்குது. அடுத்து 110 வருது, அடுத்து 111 வருது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரிகரிங் பல்ஸில் மட்டும்தான் நீங்கள் அவுட்புட் வந்து வரையணும். இதில் நான் கொஞ்சம் தப்பாக வரைஞ்சிருக்கேன் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெகட்டிவ் ட்ரிகரிங் பல்ஸில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 111 அதாவது இந்த 3 ஆப்ஷன் நமக்கு வந்துடுது. இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவுட்புட் 3 பிட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராகவே வந்து ரைட் ஷிஃப்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை வந்து ரிவர்ஸில் வரையணும், அவ்வளோதான். ஓகேவா. ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் முக்கியமான விஷயம் வந்து ரெஜிஸ்டர் வந்து கிளியர் பண்ணணும். அண்ட் ரைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா DIN நான் வந்து அந்த சைடு மாற்றி எழுதியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா. இப்படி வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து 111 அப்படிங்கிற விஷயம் கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா DIN அப்படிங்கிறது கிளாக் பல்ஸ் நார்மலாக நம்ம வரைஞ்சிருக்கோம். பட் இங்கே Q2 Q1 Q0 அப்படின்னு சொல்லி கிராஃபில் எடுத்திருக்கோம் இல்லையா. வேறு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து Q0 Q1 Q2 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆர்டரில் போட்டு நம்ம எழுதிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரிகரிங் பல்ஸில் அதாவது வந்து இந்த மாதிரி ஆஃப் ஸ்டேட்டில் என்ன ஆகுதுன்னா 111 அப்படிங்கிற 3 விஷயம் நம்ம கிடைக்குது. இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 பிட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது லெஃப்ட் ஷிஃப்ட், இது ரைட் ஷிஃப்ட். ஓகேவா. ஸோ ரெண்டாவது டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சீரியல் இன் பேரலல் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக இது வந்து ஒரு இதை எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்புட்லாம் வந்து சீரீஸில் கொடுத்துருப்பாங்க, அவுட்புட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ இந்த Q3ங்கிற இன்புட் வந்து அவுட்புட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதில் இன்புட்டாக கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் இங்கேருந்து அது அவுட்புட் அப்படிங்கிறத டேரெக்டாகவே எடுத்துருவாங்க. ஓகேவா. ஸோ தட் வந்து ஒவ்வொரு முன்னர இன்புட்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் தனித்தனியாகவே இந்த அவுட்புட் அப்படிங்கிறத எடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட கரஸ்பாண்டிங் டேபுலேஷன். ஓகேவா. இதென்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ், உங்கள் ஐடியாஸ், உங்கள் டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றின விஷயங்கள், நம்மளோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அங்கேயும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக கடைசியாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.